ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய டிசம்பர் மந்த்துக்கு உண்டான நம்மளோட பாபாவோட மெசேஜ் என்ன கொடுக்குறாருன்றதை பார்க்கலாம். பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பாபாவை டீப்பாக நம்புறப்போ அந்த கனெக்ஷன் ரொம்ப பெட்டராக இருக்கும். உங்களுக்கே அந்த மெசேஜ் ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ அது புரியும். அதனால தானே இத்தனை பேர் இவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ மெசேஜஸ், எவ்வளோ மேஜிக்லாம் எத்தனை பேர் வாய்ஸ் நோட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க, தனியாக குரூப்பில் மெசேஜில் போட்டிருக்காங்க, இங்கே யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் இவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சில மிராக்கிள்ஸை நோட் பண்ணியிருக்கேன். இதில் மிஸ் ஆன மிராக்கிள்ஸையும் நான் கண்டிப்பாக அடுத்த மாதம் நோட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுவேன். சப்போஸ் நான் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் திருப்பி இதே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக அடுத்த மாதம் நான் நோட் பண்ணிக்குவேன். ஏன்னா ரொம்ப லாங்காக கமெண்ட் இருக்கு, நான் செக் பண்ணி எல்லாத்தையும் நோட் பண்ணிடுறேன். எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா நீங்கள் கொடுத்துருங்க. இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் பாபாவை நினச்சி ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறப்பவே நீங்கள் டைப் பண்ணுறப்பவே அந்த டீப்பர் கனெக்ஷன் உங்களுக்கு ஏற்படணும். அவ்வளோதான். ஏன்னா பாபாவை நம்ம நினச்சாலே போதும். ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த லவ்வை நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த நம்பிக்கையை இந்த இடத்துல கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் கூட டீப்பாக கனெக்ட் ஆகலாம். ஸோ இது நல்ல பிளெஸ்ஸிங்ஸை கொடுப்பாரு. ஸோ பாபா ரீடிங் என்ன இந்த டிசம்பர் மந்த்துக்கு சொல்லியிருக்காருன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட மிராக்கிள்ஸ் லைஃப்பில் பாபா என்னெல்லாம் காமிச்சிருக்காரு அப்படின்றத. ஸோ அதை இங்கே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய டிசம்பர் 1ஆம் தேதி விடிய காலையில் 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் இருக்குது. யாரெல்லாம் அந்த வேலையில் ப்ராப்பராக எந்திரிச்சு அட்டன் பண்ண முடியுமோ 4:30 மணிக்கு விடிய காலையில் AM 4:30 AM. ஸோ முடிஞ்சவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். பெரிய லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் ஹீலிங்காக இருக்கும். காண்டாக்ட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ யாரெல்லாம் மிராக்கிள்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்கன்றதை நான் சொல்கிறேன். நான் பார்த்து வச்சுட்டேன், உங்களுக்கு சொல்கிறேன். இவங்களோட பேரோட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நந்தினி விஜயகுமார். ஓகேங்களா? நந்தினி விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு பாபா மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது. நிறையா மிராக்கிள்ஸ் எப்போ காட்டிகிட்டே தான் இருப்பார். ஒன்றா ஒரு மிராக்கிள்ஸ் காட்டாத நாளே இல்லைன்றதை ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் காலையில் அவங்க எப்பவும் போல் வாசல் தெளித்து வீடு கூட்டி கோலம் போடுறப்போ அவங்களோட கோல்டு செயின் போட்டிருந்துருக்காங்க. அந்த செயின்லேருந்து ஒரு குண்டுமணி எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அது வீட்டுக்குள்ளே கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, எங்கேயோ காணாமே, செயினில் இருக்க குண்டுமணியை காணோமே அப்படின்னு பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இது முன்னாடி நாள் நைட் இருந்துச்சு. உளுந்திருந்தால் வீட்டுக்குள்ளே விழுந்திருக்கும், இல்லைன்னா வெளியே இங்கே மட்டும்தான் போயிட்டு வந்தாங்க, அங்கே விழுந்திருக்கும் அப்படின்றத அவங்க மனசில் நினச்சிருக்காங்க. இவங்க பார்த்துட்டு இவங்களோட ஹஸ்பண்ட்டையும் சொல்லியிருந்திருக்காங்க, இந்த மாதிரி என்னோட செயினில் இந்த கோல்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதட்டப்பட்டார். அவர் பதட்டப்பட்டுட்டு, நீ என்ன ஒரே டென்ஷனே இல்லாமல் இருக்க, நீ கோல்டு தொலைஞ்சுதுன்னு சொல்கிற, ஆனால் முகத்தில் ஒன்றும் டென்ஷனே இல்லையே, நீ பொய் சொல்கிற, நீயே மறைச்சி வச்சுட்டு என்கிட்ட பொய் சொல்கிற அப்படின்னு அவர் சொன்னாராமா. ஏன்னா தொலைஞ்சா எப்படி நீ டென்ஷனாக இருப்ப, எங்கே டென்ஷனை காணோம் மூஞ்சிலன்ட்டு அவருக்கு ஒரு சந்தேகமாக, இவங்க மேலேயே சந்தேகமாக, இவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க அது நிஜமாலுமே தொலைஞ்சிருச்சு, நான் பொய் ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க. இவங்க மனசில் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் வச்சுருக்காங்க, எனக்கு பாபா நீங்கள் எப்படியாவது காட்டி கொடுத்துருங்க, அவ்வளோதான். பாபா மேலே ஒரு நம்பிக்கை, அது ஒன்றும் ரொம்ப டீப்பரான ப்ரேயர் கூட அவங்க வைக்கல. அந்த மனசில் பாபாவை நினச்சி அந்த நம்பிக்கையில் மட்டும் ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் வச்சுருக்காங்க. எந்த ஒரு குழப்பம், எந்த டென்ஷனுமே இல்லாமல் இருந்தாங்களாம். அப்போ வீட்டில் தேடி பார்த்துருக்காங்க, எங்கேயும் கிடைக்கல. அப்புறம் அவங்க விட்டுட்டு ஏதோ வேறு வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அது ரொம்ப லாங்காக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி வீடு. அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற வாசலுக்கு ஃபஸ்ட் ஒரு நாள் மார்னிங் அவங்களோட நெய்பர் அந்த வீட்டை கூட்டி தொடச்சி கோலம் போடுறது அவங்களோட வேலை, வாசல் தெளித்து கோலம் போடுறது அவங்களோட வேலை. மார்னிங் அவங்களோட ஈவினிங் அவங்க நெய்பர் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. மார்னிங் இவங்களோட வேலை வாசல் தெளித்து கோலம் போடுறது.
இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நார்மலாக எப்போவுமே இதுதான் பேட்டர்னாக இருந்திருக்கு. பட் இவங்க வந்து திருப்பி அந்த அன்னைக்கு ஏதோ காரணத்தினால அவங்க எங்கேயோ வரல அப்படின்றனால இவங்களுக்கே வந்து போயிட்டு வந்து வீடு அகைன் சாயங்காலமும் வந்து தொடச்சி வந்து கோலம் போட்டிருக்காங்களா, தொடச்சாங்களா என்னன்னு எனக்கு சரியாக தெரில. அந்த துடைக்கிற இடத்துல, வாசல் தெளிக்கிற இடத்துல ஒரு தண்ணி பைப் இருக்குமா, அந்த தண்ணி பைப்பில் பிடிச்சி தான் அங்கே வந்து வாசல் தெளிப்பாங்க போல். இவங்க வந்து கூட்டினாங்களாம் ஃபஸ்ட்டு. அந்த இடத்த வந்து கூட்ட போகிறப்பவே அந்த தண்ணி பைப்புக்கு கீழே வந்து விளக்கமாறு விட்டு இப்படின்னு எடுத்தாங்களாம். அந்த குண்டுமணி அதுக்குள்ளே இருந்து வெளியே வந்து உளுந்துதான். இவங்களுக்கு வந்து தங்கம், இவங்க குண்டுமணினா இவ்வளோ பெரிய குண்டாவாக இருக்க போது அதை கூட்டினோடனே பெருசாக உருண்டு போனோடனே நமக்கு தெரியறதுக்கு அது குட்டியாக தான் இருக்கும் கண்டிப்பாக செயினில் மாட்டியிருக்கிறதுனா. ஆனால் அவங்க அந்த இடத்த அந்த பைப்பு கடியில் அந்த விளக்கமாற விட்டு எடுக்கிறப்போ அது அழகாக வந்து வெளியே விழுந்திருக்கு. இவங்க கண்ணில் அப்படியே தெளிவாக பட்டிருக்கு. உடனே எடுத்துகிட்டு அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக, அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் அந்த நகை கிடைச்சதுன்றதை விட அவங்க பாபாவை வேண்டுனாங்க, பாபா அவங்களுக்கு மிராக்கிள் காமிச்சிட்டாரு அப்படின்ற அந்த ஹாப்பினஸ் வந்து அவங்களுக்கு பயங்கர ஜாஸ்தியாக இருந்ததாமா. இதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்தோடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்களா, அவங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு. அவன் அது கேட்டோடனே அவரால் வந்து நம்பவே முடியல, அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் ஆகிடுச்சு அவருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய மிராக்கிளாக இருந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு லாங் கமெண்ட்டில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. சூப்பருங்க, அவர் நம்ம கூடயே தான் இருக்காரு. கண்டிப்பாக வந்து நமக்கு மிராக்கிள்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்காரு. அவர் வந்து இறக்கவே கிடையாது. அது வெறும் உடம்பு தான். இந்த அவரோட சோல் கனெக்ஷன்ஸு நமக்கு இந்த உலகத்தில் தேவையான ஒவ்வொருத்தருக்கும், நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸை அவர் காமிச்சிட்டே தான் இருக்கார். அதனால தான் அவருக்கு வந்து எந்தெந்த ஊரில் இருந்தோ எந்தெந்த நாட்டில் இருந்தோ அவ்வளோ ஒரு டிவோட்டீஸ், அவ்வளோ ஒரு ஃபாலோவர்ஸ், அவளை நம்பி போனால் நமக்கு நல்லது நடக்கும்ன்றதை அவர் நிரூபித்து காட்டுறாரு எங்கேயோ ஒரு இடத்துல. அதனால தான் நம்ம எல்லாருமே நம்புகிறோம். ஓகே, அடுத்தது மங்கள் 1100 அப்படின்னு அவங்க ஐடி நேம். இவங்க வந்து சாய்பாபா கோயிலில் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த கோவிலில் சர்வீஸ்லாம் பண்ணக்கூடிய இதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கான பயங்கரமாக ரொம்ப சிவியராக பெயின் ரிஸ்ட்லையும் வந்து ஷோல்டர்லேயும் அவங்களுக்கு பயங்கரமான பெயின் இருந்ததாமா. ஸோ ஆனால் அந்த வேலையெல்லாம் அங்கே செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த ஆர்த்தி டைமில், கோயிலில் ஆர்த்தி டைமில் வந்து இவங்கள கூப்பிட்ருக்காங்க. கரெக்டாக இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு ஆர்த்தி பாபாவுக்கு காட்டுற மாதிரி. ஸோ அப்போ வந்து இவங்க போய் ஆர்த்தி, நமக்கு எப்படி இவ்வளோ சான்ஸ் இன்றைக்கி கிடச்சிருக்கு, நமக்கு வேறு கையிலலாம் வலி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் அவங்க போய் அந்த ஆர்த்தி காட்டியிருக்காங்க. ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு அந்த இடத்துல பிளேட்டை வச்சுட்டு வர்றாங்களாம். அவங்க ரிஸ்ட்லையும் ஷோல்டர்லையும் சுத்தமாக பெயின் இல்லையா. அவங்களால அது நம்பவே முடியல, எப்படி அந்த பெயின் போச்சுன்னே தெரில. இது வந்து என்னோட லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மங்கள் அப்படின்ற ஐடியிலேருந்து இவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட மன ரீதியான பிரச்சனையும் சரி, உடல் ரீதியான பிரச்சனையும் சரி, பண ரீதியான பிரச்சனையும் சரி, ஒவ்வொன்றுக்குமே பாபாவை நம்பி போகிறப்ப நமக்கு சப்போர்ட் பண்ணியே தான் தீருவார். அதில் எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. ஓகே, அடுத்தது வசுமதின்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க. இவங்க வந்து பயங்கர பாபா டிவோட்டியாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து ஷீரடி கோயிலுக்கு போயிட்டு, அங்கே ஷீரடி கோயிலுக்கு போயிட்டு வெளியே, அதாவது சாமி கும்பிட்டுட்டு அந்த எக்ஸிட் அந்த இடத்துல வரும், உள்ள மெயின் மூர்த்தியை கும்பிட்டுட்டு எக்ஸிட் ஆகிற இடத்துல அங்கே ஒரு வந்து வேப்ப மரம் இருக்கும். அது நிறைய பேர் போனவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வேப்ப மரத்தை சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருப்பாங்க, உள்ளே எதுவும் எடுக்க முடியாது. அந்த வேப்ப மரத்துலேருந்து விழக்கூடிய இது இருக்குல்ல, லீவ்ஸ் இருக்குல்ல, அந்த இலை அங்கங்கே ஒவ்வொன்று தான் விழுவும். அது உடனே நிறையாலாம் விழாது, எப்போவாது ஒவ்வொன்றும் விழுவும். அந்த விலை நமக்கு கிடைச்சா அங்கே ஒரு பயங்கர லக்கி அப்படின்றது அந்த இடத்துல இருக்கும். அது எனக்குமே தெரியாது, இவங்க சொல்கிறது, இவங்களும் அதே மாதிரி தான் சென்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நான் சொல்கிறேன், என்னோட ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில, என் மனசில் இன்னும் பளிச்சுன்னு இருக்கு. அதை என்னோட மிராக்கிள் இங்கே ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். ஸோ இவங்க வந்து
அது எதிர்பார்க்கவே இல்லையாமா. அந்த மரத்தை சுற்றி ஃபென்சிங் போட்டிருப்பாங்க. அது அங்கேயும் ஒரு பாபாவோட குட்டி டெம்பிள் இருக்கும். அதை சுற்றி 3வது தடவை அவங்க வேண்டிகிட்டே சுற்றி வர்றப்போ எல்லாம் வந்து தேடி அப்படியே தொலைவி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது எடுக்கவே முடியாது, அது உள்ளே இருக்கும். ஏதாவது அப்படியே பெண்ணெல்லாம் வச்சு அப்படியே நவுத்தி எங்கேயாவது லைட்டாக கிடச்சிதுன்னா அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல இவங்க பாட்டுக்கு பாபாவை நினச்சி வேறு ஏதோ மைண்டில் கோயிலில் அந்த மரத்தை சுற்றி வந்துட்டுருக்காங்க. 3வது சுற்று வர்றப்போ ஒரு நல்ல எல்லோ கலரில் வந்து ஒரு இலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவங்க மேலே வந்து விழுந்துதான். அது அப்படியே அவங்களுக்கு பயங்கர பிளெஸ்ஸிங்ஸாக இருந்தது. ஏன்னா அவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கிறத கண்ணில் இவங்களுக்கும் கண்டிப்பாக பட்டிருக்கோம். ஸோ பாபாவாக நமக்கு வந்து இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் காட்டுறாருன்னு அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காகவும் இருந்தது, மிராக்கிளாகவும் இருந்தது அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் போனப்போ தான் நான் பாபாவோட கார்டு வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். கரெக்ட், இதே கார்டு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த கார்டு வந்து அங்கே பாபாட்ட வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மிராக்கிள்லாம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வச்சு கும்பிடணும்னு சொல்லிட்டு வச்சு கும்பிட்டுட்டு வந்தோம் வெளியே. வந்துட்டு அந்த எக்ஸிட் ஆனவுடனே கொஞ்சம் ஒரு சின்ன இடம் இருக்கும். அந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு தெரியல உட்காரக்கூடாதுன்ட்டு, ஏன்னா நிறைய க்ரௌடு வரும். அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டோம். நார்மலாக நம்ம கோயிலெல்லாம் போய் நமக்கு உட்காந்து இருந்துச்சு பழக்கம்ல. நாங்கள் போன வேகத்தில் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டோம். ஸோ அங்கே ஆனால் எல்லோரும் போயிட்டே இருந்தாங்க உட்காராமல், என்ன காரணம்னு தெரியல. ஆனால் யாரும் எங்களை எந்திரிங்கன்னு சொல்லலை. அதனால எனக்கு புரியல இப்போவும் உட்காரலாமா என்னன்ட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து உட்காந்துருந்தோம். நான், என்னோடய ஹஸ்பண்டு, குழந்தைங்க 2 பேர். ஸோ அங்கே உட்காந்துருக்கப்போ நான் ஒன்றும் மைண்டில் எதுவுமே இல்லை, கார்டு மட்டும் கையில் இருந்துச்சு. ஸோ என்னமோ நினச்சிட்டு அப்படியே ஒரு வேண்டுதல், இந்த கார்டு ரீடிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு, எல்லாருக்கும் டீப்பர் கனெக்ஷன் இருக்கணும். எனக்கு அந்த மைண்டெல்லாம் அந்த ரீடிங் கார்டை கொடுத்து எடுத்திருக்கோம். ஸோ அந்த கனெக்ஷன் நமக்கு பாபாட்ட பெட்டராக இருக்கணும், அந்த ஹீலிங்லாம் அந்த மோடில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒன்றுமே மைண்டில் இல்லை. குழந்தைங்க பக்கத்தில் விளையாண்டுருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் உட்காந்துருந்தார். கரெக்டாக அவர் மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ கலர், கரெக்டாக இதுவும் எல்லோ கலரில் தான் இலை வந்து அழகாக விழுந்துச்சு வேப்ப மரத்துலேருந்து. அது எங்கேருந்து எங்கே வேப்ப மரம் இருக்குன்னே எங்களுக்கு தெரியல. பின்னாடி இருந்திருக்கு, அது கவனிக்கல. எனக்கெல்லாம் வந்து அது ஃபஸ்ட் டைமு. ஸோ அந்த வேப்ப மரம் விழுந்தோடனே அவர் எடுத்து கொடுத்தாரு. இங்கே பாருங்க, கரெக்டாக இங்கே ஒரு இலை மேலேயே வந்து விழுந்துச்சு அப்படின்னு கொடுத்தாரு. அதை நான் வாங்கி கார்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அதுவும் நமக்கு பிளெஸிங்ஸ். ஒரு 2 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் அங்கே ஃபஸ்ட்டு உட்காரல. 2 நிமிஷம் தான் இன்னொரு இலை விழுந்துச்சு. ஸோ அந்த இலை விட்டோடனே தான் எங்களுக்கு பயங்கர, நார்மலாக மரத்துக்கடியில் உட்காந்துருந்தா இலை விழும் அப்படி தானே மீனிங். அது இன்னொரு இலையும் கரெக்டாக வந்து அவர் மேலே விழுந்தோடனே எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. வச்சோ சூப்பர் அப்படின்ட்டு வந்து நான் வாங்கி 2யுமே வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு திருப்பி எந்திரிச்சு நடந்து வரோம். அப்போ தான் தெரியுது என்ன எல்லாம் இங்கே தொலைவிட்டு இருக்காங்க, என்ன தொலைவுறாங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. என்னமோ ரொம்ப பயங்கர தீவிரமாக அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருந்துச்சு, என்னமோ தொலைவிட்டே இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த இலை வந்து எடுக்கிறதுக்கு தான் அங்கே தேடிட்டு இருந்திருக்காங்கன்ட்டு. அப்போ அந்த டைமில் எப்படி நம்ம மனநிலை மேற்கும், அட இவ்வளோ தேடல் வந்து நமக்கு வந்து உட்காந்துருந்த இடத்துல எப்படி கிடச்சிது, அதுவும் 2 இலை. அது கூஸ்பம்ஸா, எனக்கு அந்த கூஸ்பம்ஸ் வந்ததும் அமுங்கவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து முடியெல்லாம் அப்படி தூக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒன்றுமே புரியல. ஒரு கொஞ்ச நேரம் பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. வாவ் அப்படின்னு ஒரு நிமிஷம், சரி நம்ம கார்டு ரீடிங் பர்ஃபெக்டாக இருக்க போகுது அப்படின்ற பயங்கர சந்தோஷம் ஒரு பக்கம். இதுதான் எனக்கு ஒரு பெரிய மிராக்கிள் அப்போது. ஸோ அதுதான், நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல அந்த மரம், வேப்ப மரம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொன்னதை வந்து ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இவங்களும் இது சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு நான் எழுதுகிறப்பவே எனக்கு அது மைண்டில் வந்துச்சு. ஓகே, இப்போ அடுத்தது அருணா, அருணா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து மெசேஜ் வந்து நம்மளோட நம்பர் வந்து ஒன்று நினச்சிருக்காங்க கார்டு ரீடிங்கில், பாபா ரீடிங்கில். அந்த மெசேஜில் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாள் வந்து போக முடியாமல் இருந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் போவீங்க, அதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும்னு வந்து அந்த மெசேஜில் வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் போல். அது என்ன நம்பர் நினச்சாங்க என்னன்னு தெரியல. அந்த மெசேஜ் வந்து பார்த்து முடிக்கிறாங்களாம். முடித்தோடனே எப்படி அவ்வளோ சீக்கிரம் பிளான் நடந்துச்சுனே தெரியலையா. அந்த கோயில் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆமாம், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போக வேண்டிய கோயிலாமா. அது பாபா கோயில் தான் அது. ஆனால் லாங் டிஸ்டன்ஸு ரொம்ப நாளாக நினச்சிருக்காங்க, போகவே இல்லையா. அந்த மெசேஜ் பார்த்து முடிக்கிறாங்களாம். கம்ப்ளீட் பண்ணவுடனே அதுக்கு உண்டான பிளான் நடக்குது. அவங்க அவ்வளோ தூரம் அந்த கோயில் போயிட்டு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மேம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க என்ன ஒரு ஃபன் பண்ணாங்க, இந்த அருணா வந்து என்ன மெசேஜில் ஒரு ஃபன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மெசேஜ் வந்து
இந்த விஷயத்தை அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததே ஒரு 5 லைன் தான். ஆனால் அந்த 5 லைனுக்குள்ளே 14 தடவை மேம் சொல்லியிருக்காங்க. எனக்கு மெசேஜ் படிக்க என்ன ஒரே மேமாக வருது, மெசேஜ் என்ன அப்படின்றது மாதிரி இருந்தது. ஸோ அப்போ புரிஞ்சுது அவங்களுக்கு என்ன வந்து எவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தனால எனக்கு வந்து அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்குன்னு இத்தனை மேம் வர ஸ்டார்டிங்கில் மேம் போடலாம், எண்டில் ஒரு தேங்க்யூ மேம் போடலாம், என்ன ஒரே மேமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்து எண்ணி பார்த்தேன் இவங்க எத்தனை மேம் சொல்லியிருக்காங்க 4 லைனுக்குள்ளே அப்படின்னு. 14 தடவை மேம் சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் சாதாரணமாகவே என்கிட்ட பேசுங்க, நீங்கள் ஸ்லைட்டாக சொன்னீங்கனாலே நான் நல்லா பிடிச்சிக்கோங்க. உங்களோட மனசில் என் மேலே இருக்க லவ் இருந்தால் போதும். இவ்வளோ மேம் வந்து ஏன் கஷ்டப்பட்டு டைப் பண்ணுறீங்க, ஈஸியாக டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டைப் பண்ண தெரியல, நான் உங்களை சொல்லலை அருணா, நீங்களே சூப்பராக டைப் பண்ணியிருந்தீங்க. உங்களோட லவ் வெளிப்பாடு தான் அத்தனை மேம் இருந்தது. வேறு யாருக்காவது உங்களோட மிராக்கிள்ஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் டைப் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அது அவ்வளோவா வரல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்குல்ல ஆஃபீஸ் நம்பர், இந்த ஆஃபீஸ் நம்பருக்கு உங்களோட மிராக்கிள்ஸை வாய்ஸ் நோட்டாக கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு நான் உங்களோட மிராக்கிள்ஸை இங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகே. அடுத்தது வந்து ரேகா வந்து ரொம்ப எமோஷ்னலாக எழுதியிருந்தாங்க. இவங்க வந்து லாஸ்ட் டைம் நம்பர் 3 வந்து செலக்ட் பண்ணி கார்ட் ரீடிங் பார்த்துருக்காங்க. இவங்க அந்த கார்ட் ரீடிங் பார்க்க வந்து கண்ணெல்லாம் அப்படியே கண் கலங்கிருச்சு, தண்ணி கண்ணில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த டைம் பீரியடில் தான் ஏதோ ஒரு சர்ஜரி ஆயிருந்திருக்கு. ஸோ அந்த சர்ஜரி பண்ண வேணாம்னு நினச்சிருந்துருக்காங்க, ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லாமல் அந்த சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இவங்க மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. அந்த மெசேஜ் வந்து நம்பர் 3ல் நினச்ச மெசேஜ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை, பாபா நம்ம கூட நல்ல பிளெஸிங்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு, எல்லாம் இப்போ நடக்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்ற ரொம்ப ஒரு நம்பிக்கை வந்துச்சு, ஹாப்பினஸ் வந்துச்சு. அவர் வந்து நமக்கு எல்லாமே காப்பாற்றிடுவாருன்ற ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அந்த சந்தோஷத்தில் அவங்க கண் வந்து அப்படியே ரீடிங் பார்க்க கலங்கிருச்சுன்னு சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக எழுதியிருந்தாங்க. சூப்பர் ரேகா, நீங்கள் என்ன நினச்சிங்கனாலும் ஓகே, பாபா நம்ம கூட தான் இருக்கார். அவரோட சோல் கனெக்ஷன்ஸ் எல்லா பக்கமும் கனெக்டடாக தான் இருக்குது. நம்ம மனுஷங்க தான் நம்மளோட உடம்பு ஒரு பக்கம் கனெக்ட் ஆகும், டிவைன் எனர்ஜிஸ்லாம் வந்து எல்லா பக்கமும் சைமல்டேனியஸாக கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ நம்ம யார் எப்போ நினச்சாலும் பாபா நம்ம கூடயே தான் இருப்பார். அவங்களுக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் கிடச்சிருச்சு, ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னு வந்து சூப்பராக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, அது எல்லாத்தையும் வந்து சொல்ல முடியல, நிறைய பேர் மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேர் தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க. சுஜாதா சுந்தர் சொன்னாங்க, பாபாவே வந்தது போல் இருந்தது மேம், பாபாவே எனக்கு மெசேஜ் கொடுத்த மாதிரி இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளமில் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு, இந்த மெசேஜ்லேருந்தே எனக்கு நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சுது, ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சுன்னு வந்து ரொம்ப சூப்பராக லாங் மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. மணிக்கை அப்படின்னு வந்து ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க, ரொம்ப தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க. ரோஸ்லின் சேவியர் அவங்க வந்து லாங் தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க. மதுவரசன் அவர் வந்து தேங்க்யூ சொல்லியிருந்தார். ஸோ அந்த தேங்க்யூ மெசேஜ் வந்து அது ரொம்ப டீப்பாக வந்து உருகி வந்து எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய லைஃப்பில் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு, உங்களோட மெசேஜ் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்கள லாங் மெசேஜஸ் லாங் தேங்க்யூ சொல்லியிருந்தாங்க. உங்களோட தேங்க்யூவை நான் ரொம்ப மனசார அக்செப்ட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னும் நிறையா இருக்குது மிராக்கிள்ஸ். அடுத்த மாதத்துக்கு சில மிராக்கிள் அது ரொம்ப லாங்காக இருக்குது, அது அடுத்த மாதத்துக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ ரீடிங் பார்த்துருவோம். ஓகே, இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம் டைப் பண்ணுங்கள். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு வரக்கூடிய டிசம்பருக்கு பாபாவோட கைடன்ஸ் மெசேஜாக இருக்கும். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க, உங்கள் வீட்டில் எந்த செடிகள் வச்சுருந்தீங்கனாலும் சரி, அது ஒரு துளசி செடியாக இருக்கலாம், வேறு ஒரு மணி பிளான்ட்டாக இருக்கலாம், இன்டோர் பிளான்ட்டாக, அவுட்டோர் பிளான்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அந்த செடி வந்து ரொம்ப வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும். செடியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த வாரம் வந்து அந்த செடியில் ஒரு பெட்டர் க்ரோத் இருக்கும். ஒரு வேளை பூ பூக்கலாம், காய் வைக்கலாம், பழம் வரலாம். அந்த செடியில் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து அதில் நல்லா பண்ணுவீங்க. ஏன்னா வந்து உங்ககிட்ட உங்களோட வீட்டில் எல்லா பக்கமும் சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது. அந்த இடம் நல்லா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றதுக்கு வந்து நமக்கு தெரிய வைக்கிறது இந்த செடிகள்லாம் நல்லா செழிப்பாக இருக்கிறது. ஸோ உங்களோட வீட்டில் இந்த மந்த்து பாருங்கள், செடிகள் செழிப்பாக இருக்கும். இல்லை நீங்கள் உங்களோட வீட்டில் செடியே இல்லைன்னா கூட ஒரு சின்ன செடி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து உங்களோட வீட்டில் வச்சு பாருங்கள். அது ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸோடு நல்லா வளர்கிறதையும் பார்ப்பீங்க. எடுத்தவுடனே உங்களுக்கு அருமையான மெசேஜ் வந்திருக்கு. இது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்கள் கூடயே இருக்கார். அவர் இருக்காருன்றதை நீங்கள் சில நேரத்தில் மனசு இது என்ன நடக்கலை செய்யலைன்னு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு பாபா உங்களுக்கு இன்டைரக்டாக ஒரு ஆன்சரையும் கொடுக்குறாரு. அதே மாதிரி உங்களோட க்ரோத்தில் வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பெட்டர் க்ரோத் வந்து இருக்கும். உங்களுக்கு இந்த ஹோல் மந்த்துக்கே வந்து க்ரீன் கலர் வந்து ரொம்ப லக்கியாக இருக்கும். நீங்கள் வந்து தேர்ஸ்டேயில் வந்து நீங்கள் ஒரு க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் கோயிலுக்கு, பாபா கோயிலுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஏதாவது வேண்டுதல் பண்ணுறீங்கன்னா க்ரீன் கலர் போடுங்க. இல்லை நீங்கள் பாபா கோயிலுக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து க்ரீன் கலரில் இருக்கட்டும். இப்போ ஒரு பூவே வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பூவில் வந்து அந்த க்ரீன் கலரோட இலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த க்ரீன் எனர்ஜி இந்த இடத்துல பயங்கர கனெக்டடாக இருக்குது. உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் ஃபேவர் பண்ண போகுது. இது ரொம்ப லாங் வெயிட்டாக இருந்திருக்கலாம். இது ஒரு கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது. நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட்டும் கிடைக்கும். அந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு வந்து தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணும். அதனால நம்ம ரொம்ப தேடிட்டு இருந்தோமே, இது வந்து நடக்குமா நடக்காதான்னு நினச்சோமே, அது வந்து அதாவது கிஃப்ட்டுனா நான் வந்து கிஃப்ட் கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படி சொல்லலை. அவங்களோட ஹெல்ப்பு, ஒரு ஃபோன் காலில் வரக்கூடிய நல்ல விஷயம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் வரக்கூடிய நல்ல பெட்டரான டைமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட சோல்மேட் கனெக்ஷன் கூட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ வந்து சண்டை கட்டிட்டீங்கனாலும் சரி, அந்த லவ் வந்து அந்த இடத்துல போகாது. ரொம்ப உங்களோட சண்டைகளை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயமா இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் போகலாம்பிங்க, அவங்க அந்த பக்கம் போகலாம்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த கடையில் வாங்கலாம்பிங்க, அவங்க அந்த கடையில் வாங்கலாம்பாங்க, அவ்வளோதான். சிம்பிளாக வந்து முடிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து கனெக்ஷன்ஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ளே உண்டான கனெக்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இப்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியே அடிக்கடி போயிட்டு வர்றது, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் வந்து பாபா கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பரிக்கிரமா சொல்லுவோம்ல, கோயிலை சுற்றி நடந்து வர்றது சொல்லுவோம்ல, அது வந்து நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கப்புலாம் முடிஞ்ச அளவுக்கு போய் 2 பேரும் சுற்றி ஒன்றா நடந்து வாங்க. ஒரு மினிமம் ஒரு 3 ரவுண்ட்ஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் சுற்றி 2 பேரும் சேர்ந்து நடந்து வாங்க. மேக்ஸிமம் உங்கள் இஷ்டம் எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள். பட் 3 தடவை அந்த சுற்றி 2 பேரும் மெதுவாக அந்த நடந்து வாங்க. அந்த இடத்துலையும் இந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை 2 பேரும் போக முடியாத சுச்சுவேஷன் இருக்குது, ஒருத்தர் மட்டும் போகிறீங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எந்த தடையும் பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 தடவை வந்து கோயிலை சுற்றி வாங்க. ஸோ அந்த இடத்துல பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸு, உங்களோட ப்ரேயர்ஸு, நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் ஒரு டீப்பர் கனெக்ட் ஆகும். கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம்.
ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இலூஷனுக்குள்ளே இருக்கீங்க. சில விஷயம் வந்து நல்லதா கெட்டதான்னு தெரியாமல் நீங்களே நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டு இது நல்லது தான், இது கன்ஃபார்மாக நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு எது ரியாலிட்டி, அவங்களோட ஃபேஸ் ரியாலிட்டி என்ன அப்படின்னு தெரியாமல் சிலர் பின்னாடி நீங்கள் ஓடுற மாதிரி இருக்குது. சிலர் மேலே வந்து ரொம்ப ஓவர் எதிர்பார்ப்பு வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எது ரியாலிட்டின்றதை வந்து புரிஞ்சுட்டு யாருக்கு உங்களோட லைஃப்பில் எவ்வளோ ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொடுக்கணுமோ, நீங்கள் அவங்களுக்கு வந்து இவ்வளோ தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளோ தான் விஷயத்த ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன் வச்சு அந்த ரியாலிட்டியை வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ எல்லா டைமுமே வந்து சில நல்லா பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு அந்த இடத்துல மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. நீங்கள் அதை புரிஞ்சுட்டு நடந்துக்கணும். அது லேட்டரில் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மனசு கஷ்டப்பட வேண்டாம். அதனால வந்து கொஞ்சம் தேவையில்லாமல் சிலர் பின்னாடி ஓடுறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களோட வைப்ரேஷனே சூப்பர் பாசிட்டிவாக இருக்குது. உங்களாலேயே வந்து எல்லாமே வந்து சூப்பராக பண்ண முடியும். நீங்கள் யார் பின்னாடி போகணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தவங்கள உங்கள் பின்னாடி வர வைக்கிறதுக்கூடிய எனர்ஜி ரொம்ப கிரேட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து டிவைன் கனெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. டிவைன் கனெக்ஷன்ஸ்னால் பாபாவோட கனெக்ஷன்ஸ்லாம் பல ரூபத்தில் நீங்கள் எந்த குலதெய்வம் வேண்டிங்கன்னா, உங்களோட குலதெய்வம் வேண்டிங்கன்னா சரி, வேறு எந்த தெய்வங்கள் வேண்டுனீங்கன்னாலும் சரி, எல்லா தெய்வங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது, எதுக்கும் கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் ஆன் டைமில் உங்களுக்கு கைக்கே வந்து சேரும். நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகணும், அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட 3 விஷயத்த நீங்கள் மேஜிக்காக வந்து நினச்சிட்டு இதை நான் பண்ணுறேன், எனக்கு மேஜிக் காட்டும், இதுவே ஒரு மேஜிக், எனக்கு நான் மேஜிக் காட்டுறதுக்கு இது ஒரு வழி அப்படின்னு நினச்சி மட்டும் பண்ணுங்கள். ஒன்று, ஃபஸ்ட்டு உங்களோட எண்ணங்களில் ஒரு தெளிவான நிலையை கொடுக்கணும். எண்ணங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்கேட்டர் ஆகிட்டுருக்கு. நிறைய பல தாட்ஸ், ஒரு தாட்டை வந்து வைக்கவே முடியல. ஒன்று வைக்கிறீங்க, அதுக்கு அடுத்தது வந்து இன்னொன்று இன்சர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று மாற்றி வைக்கிறீங்க, இந்த கார்டை இப்படி வைக்கிறீங்க, இதை திருப்பி வைக்கிறீங்க. ஸோ அந்த தாட்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று முடிவு பண்ணுங்கள். அதையே வந்து ஃபோக்கஸ்டாக உங்களோட தாட்ஸ்குள்ளே இது நடக்கும், இது நம்ம பண்ண போகிறோம், இது நம்ம செய்ய போகிறோம், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட தாட்ஸில் பாசிட்டிவான தாட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் உங்களோட வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் வேண்டவே வேணாம். என்ன தவறான வார்த்தைகள் கூட நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண கூட விரும்பல. உங்கள் மைண்டில் நான் அதை ஃபீட் பண்ணவே விரும்பல. ஸோ தப்பான வார்த்தைகளே வேணாம். தப்பான வார்த்தைகளை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. என்னெல்லாம் வந்து தப்பான வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம குழந்தைங்க இல்லை யாருமே. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாபா எக்ஸ்பீரியன்சஸ்லாம் இருக்கனால தான், அவர் கூட கனெக்ஷன் இருக்கனால தான் இங்கே பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. தப்பான வார்த்தைகள் பேசவே பேசாதீங்க. எல்லாமே நமக்கு கிடைக்கும், எல்லாமே நம்மளால் முடியும், அவ்வளோதான். ஸோ அந்த வார்த்தைகள் ரொம்ப பாசிட்டிவாக பேசுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மேஜிக் மாதிரி உங்களுக்கு உருவாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோன் சார்ஜில் போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்நேரம் ஒரு 50% சார்ஜ் ஆகிருக்கும் அப்படின்னு போய் பார்க்குறீங்கன்னா மேஜிக். இப்போ ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா, மேஜிக் மாதிரி ஃபோனை பார்க்குறப்ப நீங்கள் ஒரு கெஸ்டில் சொன்ன விஷயந்தான் 50ன்றது மேபி 48 கூட இருந்திருக்கலாம், இல்லை 52 இருந்திருக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக எக்ஸாக்டாக 50%க்கு ஃபோன் சார்ஜ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட வார்த்தைக்கு உண்டான பவர். அது வந்து உங்களோட வார்த்தைக்கு இந்த மாதம் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுங்க. கண்டிப்பாக அவர் கூடயே பக்கத்தில் இருக்கார், உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவாரு. அதே மாதிரி நீங்கள் வந்து யாருக்காவது வந்து ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் கூட தவறாமல் அந்த வாக்கை நிறைவேற்றிடணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு எஃபர்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. இந்த 3 விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாலே போதும், உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் லைஃப்பில் காத்துட்ருக்கு. எல்லாமே அட்ராக்ட் பண்ணி வரப்போகுது. நீங்கள் எது பின்னாடி நீங்கள் ஓட தேவையில்லை, உங்களுக்கு தேவையானது உங்கள் பின்னாடி ஓடி வரும். இப்போ பண பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்கள் பணம்லாம் நினச்சி எனக்கு வரலன்னு நினச்சி போகணுன்னு அவசியமே கிடையாது. தானாக அந்த வாய்ப்பு உருவாகும். நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களோட மதிப்புக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் உழைப்புக்கு உண்டான கூலின்ற மாதிரி கரெக்டாக வந்து சேரும். யாரும் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. ஸோ இதுதான் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹாப்பி மைண்டை வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான மைண்டில் இருந்தால் போதும். உங்களால் முடிஞ்சதுன்னா முத்திரைகள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். ஏன்னா உங்களோட உடம்பில் இருக்க பஞ்சபூதங்களோட எனர்ஜி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. நான் நிறைய ஷார்ட்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முத்ராலாம் சொல்லியிருக்கேன். ஸோ முத்ரா வந்து நீங்கள் பண்ணுங்கள். இல்லை எந்த முத்ரா பண்ணணும்னு தெரியலை அப்படின்றவங்களுக்கு ஒரு முத்ரா சொல்கிறேன். இந்த விரல் இருக்குல்ல, மோதிர விரல் வந்து இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணணும், இந்த பாயிண்டில் ப்ரெஸ் பண்ணணும். உங்களோட கை வந்து பெருவிரல் வந்து இதுக்கு மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்படி ஒரு முத்ரா. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான முத்ரா. இந்த முத்ரா ஏன்னா பஞ்சபூதங்கள் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு நிறைய முத்ராஸ் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க பண்ணுங்கள், தப்பே இல்லை. தெரியாதவங்க இந்த ஒரு முத்ரா மட்டும் இப்படி பண்ணி பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சு உட்காந்து டீப் ப்ரீத் இன் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 கவுண்ட் மனசுக்குள்ளே எண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். இந்த முத்ரா வைங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸோ 10 மினிட்ஸ், முடிஞ்சால் 10 மினிட்ஸ், இல்லைன்னா ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அது ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். இப்போது நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு பாபா என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். குட் நியூஸ். உங்களுக்கு குட் நியூஸ் வரப்போகுது. உங்களோட வீட்டில் ஒரு செலிப்ரேஷனுக்கு உண்டான டைமு, குழந்தையோட வரவு இந்த இடத்துல இருக்குது. ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஹாப்பியான டைம். வீட்டில் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுறது, இல்லை ஸ்வீட் வாங்கிட்டு வர்றது, எல்லாத்தோட மனநிலைமை ஹாப்பியாக இருக்கும். உங்களோட குடும்பத்தில் ஹாப்பியான மனநிலைமை இருக்கும். அந்த ஹாப்பியான மனநிலைமையை கொடுக்கக்கூடிய மெயின் கேரக்டர் நீங்கள் தான். ஸோ எல்லோரும் வந்து இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எல்லோரும் வந்து வீட்டில் டவுனாக இருக்காங்க, சோகமாக இருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒன்றும் மைண்டே இல்லாமல் எல்லாம் ஆளாளுக்கு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஜாலியாக வந்து நின்றுட்டு பயங்கரமாக சூப்பராக நல்ல பாட்டெல்லாம் போட்டுட்டு நீங்கள் டான்ஸ் ஆடினீங்கன்னா எல்லோரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. வந்து உங்களை பார்த்து சிரிச்சுட்டு பேசிட்டு ஒரு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு ஜாலி பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த இடத்துலையே ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான சூப்பர் வைபு க்ரியேட் பண்ணுற கேரக்டர் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா பாபாவோட பிளெஸிங் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஸோ நல்லா செலிப்ரேஷன் பண்ணுவீங்க. உங்களுக்கு குட் நியூஸஸ்லாம் வரும். அது வெளியூர், வெளிநாடு, உள்ளூர் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் யார்கிட்ட சில குட் நியூஸ் வந்தால் அவங்க சொன்னால் பரவாயில்ல, அந்த கால் வந்து எனக்கு அது சொல்லிட்டா பரவாயில்ல, எனக்கு அது ஓகே சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த குட் நியூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மந்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து தனியாக இல்லவே இல்லை. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த சுச்சுவேஷனில் கூட பாபா உங்கள் கூட தான் இருக்கார். நீங்கள் பாபா மடியில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் ஒரு குட்டி குழந்தை, பாபா உங்களை தூக்கிட்டு போகிறாரு, பாபா உங்களை தூங்க வைக்கிறாரு, அவ்வளோதான், சிம்பிள். இவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸ் வந்து டீப்பர் கனெக்டாக இருக்குது. இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குல்ல.
அது இருக்கிறது வந்து சும்மாலாம் இருக்காது. நீங்கள் வந்து சும்மாலாம் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்க முடியாது. நீங்கள் ஏதோ நல்ல விஷயம் பண்ணியிருந்திருப்பீங்க, நீங்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருப்பீங்க, யாருக்கும் ஒரு மனசில் கொஞ்சம் கூட ஒரு கெட்ட எண்ணமே இல்லாமல் இவங்க நமக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணுனா இவங்க நமக்கு திருப்பி பண்ணுவாங்க அப்படின்ற கொஞ்சம் கூட மனசில் ஒரு செகண்ட் தாட்டே இல்லாமல் சில உதவிகள்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணனால தான் நீங்கள் இந்த பாபா மடியில் ஏறி உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா சும்மாலாம் எல்லாம் நடக்காது, வாய்ப்பே கிடையாது. ஸோ உங்களோட நீங்கள் செஞ்ச நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள்னால ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்கீங்க பாபானால. அதனால எதுவுமே நீங்கள் தனியாக இருக்கீங்க, உங்களால் நீங்கள் எல்லாம் தனியாக பண்ணணும், உங்களுக்கு ரொம்ப பேர்டன் இருக்குது அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். பிளெஸ்ஸிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்லேயுமே இருக்குது. நீங்கள் அதனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட வேலைகளை பாருங்கள், ரிலாக்ஸ்டாக தூங்குங்க. அப்படியே ஒரு குட்டி குழந்தை, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்படியே இமேஜினேஷன் பண்ணுங்கள், ஒரு குட்டி குழந்தை அழகாக கண்ணை மூடிட்டு எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் ரிலாக்ஸாக தூங்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த உலகத்தில் என்ன நடக்குது எதுவுமே தெரியல, அது பாட்டுக்கு ஒரு நிம்மதியான ஹாப்பியான ஒரு தூக்கத்தில் இருக்குது. அப்படின்ற ஒரு குழந்தை இமேஜை மைண்டில் கொண்டுட்டு வந்துட்டு நீங்கள் டெய்லியும் அந்த மாதிரி தூங்க போங்க. அவ்வளோதான். நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம். நீங்கள் நிம்மதியான தூங்கி எந்திரிச்சிங்கன்னா தூக்கம் வரும் உங்களுக்கு. ஸோ தூக்கம் வர்றப்ப நீங்கள் அப்படியே கஷ்டப்பட்டு ஃபோனை பிடிச்சிட்டு இருக்கிறது, கஷ்டப்பட்டு டிவி எல்லாம் பார்த்துட்டு நான் அப்புறம் போகலான்னு இருக்காமல் நிம்மதியாக தூங்கி எந்திரிங்க. உங்களுக்கு அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு சில நேரத்தில் இந்த டைமில் ஒரு ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம். இதுக்கு என்ன, ஏன் இப்படி நடக்குது, இது என்ன பண்ணணும், இதுக்கு நம்ம வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கலாம், ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம். பட் ஆன்சர் கிடைக்காம இருந்துச்சுனாலும் வெயிட்டிங் டைம் தான் அர்த்தம். இப்போ நீங்கள் ஃபுல்லாக ட்ரஸ்ட்டு வச்சுட்டு ஒரு பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு உண்டான ஆன்சர் ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அதுக்கு லாங் டைமும் கிடையாது, உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக போகும். நீங்கள் இந்த மந்த்தே ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக கோ வித் த ஃப்ளோவில் போங்க. தானாக உங்களுக்கு உண்டான குட் நியூஸஸ்லாம் அப்படியே தேடி தேடி வரும். ஏன்னா பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படியே ரொம்ப நெருக்கமாக இருக்குது. உங்களோட ஆரா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜிஸ்குள்ளேயும் போய் அட்ராக்ட் ஆக மாட்டீங்க. அதாவது நெகட்டிவான பீப்புள் உங்களை சுற்றி வருவாங்க, ஆனால் உங்களை அவங்க தாக்கவே முடியாது. அவங்களோட தாட்ஸு, அவங்களோட ஒரு திட்டுறாங்கனாலும் சரி, ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்கனாலும் சரி, உங்களை மேலே ப்ளேம் பண்ணுறாங்கனாலும் சரி, நீங்கள் அதெல்லாம் அக்செப்டே பண்ணக்கூடிய எனர்ஜியில், அவங்களோட சூப்பரான எனர்ஜியில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ தப்பாக பேசினாலும் அவங்களாம் கீழே தான் இருப்பாங்க, நீங்கள் மேலே தான் இருப்பீங்க. அதனால் பொறுமையாக நீங்கள் சில ஆன்சருக்கு மட்டும் வெயிட் பண்ணுங்கள், அந்த ஆன்சரும் கூடிய சீக்கிரத்தில் கிடச்சிரும். இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு யாரெல்லாம் பாபாவை ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் மந்த் ரீடிங்கில் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.